சார் இந்த வள்ளுவர் ஜோதிடர் இப்போ வள்ளுவர் நமக்காக திருக்குறள் எழுதியிருக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஜோதிடம் இதில் என்ன விஷயங்கள் புதிதாக இருக்கு மேடம்? அதாவது வள்ளுவர் குலம் அப்படின்னு ஒரு குல மக்கள் வந்து இருந்திருக்காங்க. அவங்க தான் ஆதி காலத்துல இருந்து, அதாவது மன்னராட்சி காலத்துல இருந்தோ இல்லை திருவள்ளுவருடைய வழியை சார்ந்து இல்லை கொங்கணவர் சித்தருடைய ஆதிக்கத்தை சார்ந்து ஜாதகம் ஜோதிடம் பார்க்குறவங்க. இப்போ இந்த அமைப்புக்கு என்ன அர்த்தம்? வள்ளுவர் குலம் அப்படிங்கிறவங்க ஜாதகம் ஜோதிடம் பார்க்கறதும் சித்த மருத்துவம் வைத்தியமும் அவங்களுடைய தொழில். எப்போ? ஆதி காலத்துல. அப்போ ஜாதகம் ஜோதிடம்னு ஒரு அமைப்பு உருவான காலத்துல இருந்து வள்ளுவர் குலம் அவங்க தான் ஜாதகம் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சு வழி வழியா பார்த்து வந்திருக்காங்க. இப்ப இருக்கிறது இதுல இருந்து பிரிஞ்சு உருவான எல்லா அமைப்பும். இவங்களுடைய தனித்துவம் என்னன்னா பஞ்சாகம் இருக்கு இல்லைங்களா, 5 விதமான அமைப்பையும் பிரிச்சு பார்ப்போம். அப்படின்னா விலங்குகளுடைய அமைப்பும் சரி, மனிதர்களுடைய வாழ்வியலும் சரி, இயற்கை வளங்களும் சரி, அதாவது சொல்ல போனா பஞ்சபூத தத்துவம், இந்த 5 விதமான தத்துவத்தையும் பிரிச்சு சொல்லக்கூடியதுதான் வள்ளுவர் குல ஜோதிடம் அப்படின்னு அர்த்தம். இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஊர்ல தான் இப்போதைக்கு இருக்காங்க. அது வந்து சொல்ல போனா கொங்கணாபுரம் அப்படின்னு ஒரு ஊரு, கொங்கணவர் சித்தர் ஆண்டபுரம். இது வந்து இப்போ இருக்கு மேடம். கொங்கணாபுரங்கிற ஊரு, அந்த ஊருக்கு பெயர் வர காரணமே கொங்கணவர் சித்தர் ஆண்டபுரம் கொங்கணாபுரம்.